தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை பதிவேற்றும் பணி 100% முடிந்ததாக அறிவித்திருக்கும் தேர்தல் ஆணையம் படிவங்களை சமர்ப்பிக்க மேலும் 3 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. இதனிடையே புதுச்சேரி மற்றும் மத்திய பிரதேசத்தில் விநியோகம் செய்யப்பட்டதை விட கூடுதல் படிவங்கள் பதிவேற்றப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 6,41,00,000 வாக்காளர்கள் கொண்ட தமிழ்நாட்டில் நேற்று பிற்பகல் 3 மணி நிலவரப்படி வெறும் 815 பேருக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெறப்பட்ட படிவங்களில் 551 படிவங்கள் மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது. இதனிடையே புதுச்சேரி எஸ்ஐஆர் பணிகள் குறித்த தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரத்தால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10,21,578 வாக்காளர்களில் 5 பேரை தவிர அனைவருக்கும் எஸ்ஐஆர் படிவம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆனால் விநியோகம் செய்யப்பட்டதை விட 4 படிவங்கள் கூடுதலாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 5,74,00,000 எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஆனால் மொத்தம் விநியோகிக்கப்பட்ட படிவங்களை விட 146 படிவங்கள் கூடுதலாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் மேலும் 3 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. அதன்படி எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி வரும் 14ஆம் தேதி வரை திரும்ப அளிக்கலாம் என்றும் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.